ஸ்டாலின் வந்து முதலமைச்சர். இந்த பிரச்சனை தீர்றவெல்லாம் அங்கேயே டெக்கானா போட்டு உட்கார சொல்லுங்களா, ஒரு ஆபீஸ் ரூம் போட்டுக்கணும் உட்கார சொல்லுங்க. அதான் அமைச்சர்களை விட்டுருக்காரு. என்னங்க அமைச்சர், வெங்காயம் அமைச்சருங்க. அப்பவே அந்தம்மா விசாரிக்கப்போ ஒரு போலீஸ்காரன் சொல்லாத சொல்லாத அப்படின்னு இப்படி கை காட்டுறான். என்ன இது? நீங்க தான் விசாரணை கமிஷன் வச்சிட்டீங்களா? நீங்க யாரும் விசாரணை அப்போ விசாரணை கமிஷனை தடை பண்றதுக்காக நீங்க செய்கிற சதி. இந்த கரூர் சம்பவம் விஜயை பண்றதுக்காக செஞ்ச திமுகவுடைய சதி தான். விஜயருடைய ரசிகர்கள் செருப்பு வீசுவாங்களா? எந்த ஒரு விஜய்க்கு மட்டுமல்ல, எந்த ஒரு கட்சியை சார்ந்த தொண்டனும் தன் தலைவன் மீது செருப்பு வீச மாட்டான். பின்ன இங்க அது திமுக தான் வீசியது என்றதுக்கு ஆதாரம் இருக்குது. அதிமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், இதர கட்சிகள் எந்த கட்சியோ ஒருத்தங்க வீசி இருக்கலாம்னு சொல்லலாம். குறிப்பிட்டு திமுகவை சொல்லக்கூடாது. குறிப்பிட்டு திமுக தான், குறிப்பிட்டு திமுக செந்தில் பாலாஜி தான் இதுக்கெல்லாம் மெயின் காரணமே. ஆமா சார், அன்பில் பொய்யாமொழி மகேஷ் கூட அன்னைக்கு படிச்சு சொன்னடா, கண்டிஷனை கேட்கலையடா அப்படி நடிப்பு சார். ஆஸ்கர் விருது கொடுங்க சார் அவருக்கு. கொஞ்சம் உங்க சேனல் மூலியமா அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஆஸ்கர் விருது கொடுக்க சொல்லுங்க அன்பில் மகேஷுக்கு. ஒரு அமைச்சர் அவங்க அப்பா இறந்ததுக்கே அவன் எழுதிருக்க மாட்டான் சார். டெல்லியில இருந்து அமைச்சிருக்காங்களா, விசாரணைக்கு வந்திருக்காங்களா, எம்பிக்கு எல்லாம் வந்திருக்காங்களா? அது விசாரணைக்கா இல்ல கூட்டணி சேர்க்கறதுக்கா? மனசாட்சி உள்ளபடியே சொல்றேன் நான். திமுக அரசாங்கம் கவிழ்ந்து எடப்பாடியார் அரசு வந்ததுக்கு அப்புறம் செட்டிலைட் பிரச்சனை திருப்பி நடக்கும். கூட்டணியில இருந்தாருன்னு நினைச்சுங்களேன். அதிமுக சந்துக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தன் எஸ்கார்டா நிப்பான். இப்ப தாவே கால அந்த எஸ்கார்டு இல்ல எஸ்கார்டு இல்ல. அப்புறம் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தவங்களும் அந்த ரெட் கலர் போட்டுக்கிட்டு இருந்த செக்யூரிட்டிஸும் எஸ்கார்டு கிடையாது அப்ப சார். அதான் நான் சொல்றேன்னு, ஒவ்வொருத்தருக்கும் 1000 வேலைகள் இருக்கும். அப்ப அரசியல் இருக்கு. திமுக காரும் மந்திரிகளே பேசுறாங்க. எந்த மந்திரி சார்? எல்லா மந்திரிகளும் பேசுறாங்க. எல்லா மந்திரி செந்தில் பாலாஜி பேசல சார், அன்பில் பொய்யாமொழி மகேஷ் பேசல சார், உதயநிதி ஸ்டாலின் எல்லாரும் பேசுறாங்க. எனக்கு தகவல் வருது. எல்லாரும் என்ன பேசுறாங்க? நீங்க தான் நேத்து பிரஸ் மீட் போட்டு செந்தில் பாலாஜி விளக்கம் கொடுக்கிறார். அவர் எங்க இந்த குற்றத்துக்கு காரணம் நாங்க எங்க ஒத்துக்கிட்டாங்க, யார் பேச? ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் முத்துக்குமார். இன்றைய அரசியல் ஆடுகளம் நேர்காணலில் நம்மோடு இணைந்துள்ளவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மூத்த தொண்டன் ஓம்பொடி சி பிரசாந்த் சிங். அவர் தான் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் உலகையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு சம்பவம் கரூர் துயர சம்பவம். 41 பேர் மரணம் அடைந்துள்ளனர். 50க்கு மேற்பட்டோர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் இன்னும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்துக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்களோட அரசியல் இது பின்னடைவா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கேட்டது சரியான கேள்வி கேட்டீங்க. இது பின்னடைவுன்னு ஒன்றும் கிடையாது. ஆனால் தம்பி விஜய் அவர் ஒண்டியா போராடுறாருன்றது தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அதனால் உங்கள் கூட கூட்டணியில் வரணும்னு அழைப்பு விட்டுருக்கீங்க. எங்கள் கூட்டணியில் வரணும்னு தான் நாங்கள் விரும்பினோம். அவருக்கு என்ன நெருக்கடியோ தெரியாது. தனிமரம் எப்பவுமே தோப்பாகாது. அவர் தனியாக பாவம் இன்னைக்கு சிக்கிங்கன்னு இருக்காரு. பல பேர் அவருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க. ஐயா எடப்பாடி கூட ஆமாம் ஆதரவாக பேசுகிறாங்க. திமுக காரன் மாத்திரம் அந்த கூட்டணியில் இருக்கவங்க மாத்திரம் விஜயை ரொம்ப கேவலமாகவும் விமர்சனம் பண்ணுறாங்க. 5 நிமிஷத்தில் ஒரு தனிநபர் ஆணையம் வச்சாங்க. இந்த ஆணையம் வச்சதுக்கு அப்புறம் 3 பேர் அரசாங்க அதிகாரிகள், டிஜிபி, ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், மின்சாரத்துறை, இந்த 3 பேரும் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நீங்க தான் விசாரணை கமிஷன் வச்சிட்டீங்களா? நீங்க யாரும் விசாரணை அப்போ விசாரணை கமிஷனை தடை பண்றதுக்காக நீங்க செய்கிற சதி.
சார் ஒரு சின்ன ஒரு விஷயம், குற்றம் வந்து ஒருத்தவங்க மீது சுமத்தப்பட்டு இருக்கும்போது அதற்கான விளக்கங்கள் கொடுக்கலாம். திமுகவால் தான் இந்த விபத்து நடந்துச்சு அப்படின்னு ஒரு சிலர் வந்து குற்றச்சாட்டு வைக்கும்போது அவருக்கான விளக்கங்கள் கொடுக்கறதுக்கான நோக்கமா இருக்கலாம் இல்லையா? விசாரணை கமிஷன் பாதிக்கப்படும். விசாரணை கமிஷன் அப்ப வைக்காத. ஆளுக்கு ஒரு மைக்கு குத்துற ஐஏஎஸ் ஆபீசருக்கு உனக்கு சாதகமா பேச சொல்லு. விசாரணை கமிஷன் எதுக்கு வச்ச? விசாரணை கமிஷன் இருக்குது இல்ல, அந்த அம்மா நீதியரசர் அந்த அம்மா வந்திருக்காங்கல்ல, அப்பவே அந்த அம்மா விசாரிக்கப்போ ஒரு போலீஸ்காரன் சொல்லாத சொல்லாத அப்படின்னு இப்படி கை காட்டுறான். என்ன இது? எல்லா காணொலியிலையும் வந்திருக்குது. நாங்களும் காணொலியில் தான் பார்த்தேன். நான் என்ன நேரில் போய் பார்த்தேன். எல்லா டிவிலையும் வந்திருக்குது, எல்லா சேனல்ல வந்திருக்குது, எல்லா ஊடகங்கள்லையும் வந்திருக்குது. இது இந்த கரூர் சம்பவம் விஜயை கொலை பண்றதுக்காக செஞ்ச திமுகவுடைய சதி தான். எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் ஒருவர் மீது குற்றச்சாட்டுவது தவறு இல்லையா? ஏங்க, விஜயனுடைய ரசிகர்கள் யாராவது செருப்பு வீசுவாங்களா? சொல்லுங்க. விஜயனுடைய ரசிகர்கள் செருப்பு வீசுவாங்களா? எந்த ஒரு விஜய்க்கு மட்டுமல்ல, எந்த ஒரு கட்சியை சார்ந்த தொண்டனும் தன் தலைவன் மீது செருப்பு வீச மாட்டான். பின்ன இங்க அது திமுக தான் வீசியது என்றதுக்கு ஆதாரம் இருக்குது. எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுகவா இருக்கட்டும், பாஜகவா இருக்கட்டும், இதர கட்சிகள் எந்த கட்சியோ ஒருத்தங்க வீசி இருக்கலாம்னு சொல்லலாம். குறிப்பிட்டு திமுகவை சொல்லக்கூடாது. குறிப்பிட்டு திமுக தான். குறிப்பிட்டு திமுக செந்தில் பாலாஜி தான் இதுக்கெல்லாம் மெயின் காரணமே. அதான் நான் திரும்பவும் சொல்றேன், ஒருவர் மீது நம்ம குற்றம் சாட்டுறதுக்கு முன்னாடி அதற்கான எவிடன்ஸ் நம்மள்ட்ட இருக்கணும் இல்லையா? ஆதாரம். ஆதாரங்கள் ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, அந்த தெருவே மொத்தம் ஆதாரமா இருக்குது. அந்த தெருவில் இருக்கிற சிசிடிவி கேமராவில் கைப்பற்றி அந்த கேமரால இருந்து எவன் கத்தி எடுத்துன்னு வந்தான், எவன் அறுத்தான், இதெல்லாம் தெரியும். சிசிடிவி கேமரா தெருக்கள் முழுக்க இல்ல, அவர் பிரச்சாரம் பண்ணக்கூடிய வாகனத்திலேயே அந்த சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த ஃபுட்டேஜை பார்த்துதாவே என்னோட விளக்கம் இருக்குது வரும். எல்லாமே வரும். ஒன் பை ஒன் வரும். 8 கப்புன்னு கொடுத்துட மாட்டாங்க. அது எங்க முறையான விசாரணை வருமோ தான். டெல்லியில இருந்து அமைச்சிருக்காங்களா, விசாரணைக்கு வந்திருக்காங்களா, எம்பிங்க எல்லாம் வந்திருக்காங்களா? அது விசாரணைக்கா இல்ல கூட்டணி சேர்க்கறதுக்கா? கூட்டணிக்கே அதுக்கு சம்பந்தம் கிடையாதுங்க. அவன் செத்துன்னு கிடக்குறான், அங்க போய் கூட்டணி அவங்க கேட்பான். ஆனா டெல்லியில இருந்து வந்தாங்க, பார்த்தாங்க, போய் பாராளுமன்ற குழுக்கிட்ட நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான். ஆனா மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த விவகாரம் நடந்துக்கும் போது ஒரு ட்வீட் ஒன்று போடுறார். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது மாதிரி வந்து உங்கள் கட்சி மீட்டிங்னா மட்டும் நீங்கள் கரெக்டான பாதுகாப்பு கொடுக்குறீங்க, எதிர்கட்சி மீட்டிங்னா சரியான பாதுகாப்பு தர மாட்டேங்கிறீங்க, இதுக்கு முழு காரணம் திமுக தான் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து முன்வைக்கிறார். சார், அது அவர் சொல்றதுக்கு கரெக்டு தான். முதல்ல தம்பி விஜய் கூட ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கார். என்ன தப்புன்னு கேட்டால், நம்ம ஜெம் டிவி மூலியமாக நான் அதை பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் 3 இடத்துல கேட்டிருக்கீங்க பர்மிஷன். ஆமாம், குறுகிய தெருவில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப குறுகிய தெருவில் கொடுத்துருக்காங்க. எடப்பாடி அவர்கள் அங்கே பிரச்சாரம் பண்ணும்போது அது குறுகிய தெருவா தெரியலையா? அதுவும் தான். அதுவும் அங்கே தானே பண்ணார். வேலுச்சாமிபுரத்தில் தான் எடப்பாடியார் அவர்களும் ஒரு நாள் முன்னாடி வந்து பண்ணியிருக்காரு. மறுநாள் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு பர்மிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. சார், இப்போ எடப்பாடி மேலே அப்படின்னு சொன்னாக்கா, அதிமுகவுடைய தீவிர தொண்டர்கள் அத்தனை பேர் அரணா எடப்பாடியார் கூட இருந்திருக்காங்க. விஜய் கூட எவன் ரசிகன் எவன் வெளியாளுன்றது தெரியல, அடையாளம் தெரியல. இப்போ அந்த சிசிடிவி கேமரா வந்துதுன்னா தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும். இப்போ அதிமுகவில் விஜய் இருந்தாருன்னு வச்சுக்கிங்களேன், கூட்டணியில் இருந்தாருன்னு வச்சுங்களேன், அதிமுக சொந்துக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தன் எஸ்கார்டா நிற்பான். இப்ப தாவேக்கால அந்த எஸ்கார்டு இல்ல. எஸ்கார்டு இல்ல. அப்புறம் கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருந்தவங்களும் அந்த ரெட் கலர் போட்டுக்கிட்டு இருந்த செக்யூரிட்டிஸும் எஸ்கார்டு கிடையாது. அப்ப சார், அது எஸ்கார்டுன்னு சொல்ல முடியாது. எவ்வளோ தெளிவு பாதுகாப்பு கொடுக்க முடியுமோ அவ்வளோதான். அவர் விஜயை சுற்றி தான் இருந்தாங்களே தவிர, மேலே இருந்தாங்களே தவிர கீழே மக்களோட இருந்தாங்களா? கிடையாது. மக்கள்கிட்ட என்ன நடக்குது? அதே அதிமுக கூட்டணியா இருந்ததுன்னு வச்சுக்கீங்களேன், விஜய் ஒருத்தன் தப்பிச்சு இருக்க மாட்டான்.
இப்ப நீங்க எங்க இந்த அராஜகம் பண்றவன் ஒருத்தன் கூட தப்பிச்சு இருக்க மாட்டான். சார் நீங்க எங்க சுத்தினாலும் விஜய் அவர்கள் அதிமுகவோட கூட்டணி இருந்தா போதுங்கிற நோக்கத்தை தானே நீங்க முன்வைக்கிறீங்க. இப்போ வந்து சார் நான் நிறைய பேரோட குற்றச்சாட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் சொல்றது நிறைய பேரோட குற்றச்சாட்டு ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த சாதகப்படுத்தி பாஜக அதிமுக கூட்டணியில விஜயை இழுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாம் முன்வைக்கிறாங்களே. சார் நான் சொல்றது கேளுங்க. அவரு தனிமரம் தோப்பாவாதுன்னு ஆரம்பத்திலேயே சொன்னேன். தனியா அவரால் ஒன்றும் சாதிக்க முடியாது. அவரு தொண்டர்களுக்கு காப்பாற்ற முடியாது. நிறைய கூட்டம் வருது, ஒத்துக்கிறோம். ஆனா அவங்களை காப்பாற்ற முடியுமா? நீ வந்து செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? விஜய் செஞ்ச தப்பு அந்த குறுகிய இடத்துல கொடுத்தாங்கல்ல, உனக்கு தெரியுது இல்ல? நான் வரமாட்டேங்க, இந்த இடம் எனக்கு செட் ஆகாது, எனக்கு தனி இடம் கொடுங்க, எனக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு கேட்கறதுல என்ன? கோர்ட் இருக்குதே, கோர்ட்டுக்கு போக வேண்டியது தானே? போயிருக்காங்க. இப்ப முன்ஜாமீன் கேட்டு புஷி ஆனந்தும் நிர்மல்குமாரும் சார் கேஸ் போட்டதுக்கு அப்புறம் முன்ஜாமீனுக்கு போகிறது எல்லாரும் போவாங்க சார். நீ கூட்டத்தை கேன்சல் பண்ணியிருந்தாக்கா அதுக்கு டைவர்ஷன் வேற மாதிரி இருக்குல்ல. ஜனாதிபதி பார்த்துருக்கலாமே, கவர்னரை பார்த்துருக்கலாமே. நான் கேட்ட இடம் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு நீ ஏன் வந்த? எல்லா கூட்டத்துக்கும் குறித்த நேரத்தில் எந்த தலைவனும் வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ரசிகர்கள் இருக்காங்க. ஸ்டாலின் நேரம் வந்துடுறாரா? குறித்த நேரத்துக்கு 10 மணின்னா 10 மணிக்கு வந்துடுறாரு. அவரு எந்த கூட்டத்துக்கு வந்தார்? ஒரு 10 மணிக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, நம்ம நாமக்கல் சுற்றுப்பயணம், கரூர் சுற்றுப்பயணத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம் இல்லையா? ஆமாம். நாமக்கல்ல விஜய் அவர்கள் பேச கேட்ட நேரம் வந்து 8:45. 8:45க்கு சென்னையிலிருந்து விமான நிலையத்தில் அப்போதான் இந்த இங்கேருந்தே கிளம்புறார். இதை ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. சார் அதான் நான் சொல்கிறேன்னே, ஒவ்வொருத்தருக்கும் 1000 வேலைகள் இருக்கும். அப்போ அரசியல் எதுக்கு? 1000 வேலையே பார்த்துருக்கலாமே. வேலைன்னா அரசியல் வேலை தான், தனிப்பட்ட வேலை இல்லை. மக்கள் சேவை தான். அந்த மக்கள் சேவையில் அவருக்கு சில முக்கியமான ஆளுங்க சந்திச்சிருப்பாங்க, அதனால லேட்டாக இருக்கும். அது அரசியல் கட்சியில் வந்து பார்க்குறது உண்டு, போயிருப்பாங்க, அதனால லேட்டாக இருக்கலாம். அதை ஒரு காரணத்தை எடுத்துக்க முடியாது சார். லேட்டாக வந்தார் அப்படி எப்படின்னு சொல்லிட்டு அது பேசுறது, அதாவது பொம்பளைங்க பேசுகிற பேச்சு அது. ஓகே, இப்போ ஒரு சில எதிர்கட்சிகளிலிருந்து சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வர வேண்டிய நேரத்திற்கு காலதாமதமாவது, ரசிகர்கள் கூட்டம் வந்து ஏற்குது, இது வந்து அவங்க பிளானை வந்து முன்னாடியே சொல்றதுனால தான் கூட்டங்கள் வந்து கூடுது. இதே அவர் கிளம்பும்போது எப்படி 1/2 மணி நேரத்தில் 3/4 மணி நேரத்தில் திருச்சி ரிட்டர்ன் போறார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை குற்றச்சாட்டா வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது குற்றம் கிடையாது சார். விஜய் வர்றது லேட்டு, போனது லேட்டு, சீக்கிரமா போயிட்டாரு அப்படின்றது சொல்றது கேள்வி உங்களுக்கு சரியா புரிஞ்சா? இல்ல புரிஞ்சுது. சரியான கேள்வி என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, வரத்துக்கு 5 மணி நேரம் ஆகக்கூடிய இடையில போறதுக்கு மட்டும் எப்படி 1/2 மணி நேரம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை வைக்கிறாங்க இல்லையா சார்? ஃப்ளைட்டு டைமுக்கு அடிக்கணும். அவர் காரில் வரலையா? நேரா ஃப்ளைட்டில் வந்து தானே வந்தார் சார். நான் சொல்றது விமான நிலையத்திலிருந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடத்திற்கு செல்வதற்கு 7 மணி நேரம் 6 மணி நேரம் ஆகக்கூடிய அந்த நேரம் திரும்ப விமான நிலையம் செல்லும் போது 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் என்று ஆகக்கூடிய காரணம் என்ன அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறாங்க சார். யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அவர் போறாருன்னு. அப்போ வந்து முன்னாடி வந்து அவரோட பிளான்ஸ் எல்லாத்தையும் சொல்றதுனால தானே இந்த சிக்கல். அவரு ரிட்டர்ன் போறாருன்று யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதான் அங்கே ஜனம் இல்லாதது சீக்கிரம் போயிட்டாரு. அது ஒரு பெரிய குற்றமா பூதா கண்ணாடி வச்சு இந்த பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. பக்கா பிளான்டு, திமுக கவர்மெண்ட் பக்கா பிளான்டு. செந்தில் பாலாஜி உள்ள போறாரு, நிரந்தரமா உள்ள போறாரு. 41 பேர் செத்து இருக்காங்க, இன்னும் அத்தனை பேர் ஐசியில இருக்காங்க. இது அத்தனைக்கு வரும் விசாரணை கமிஷன் வரும், தனியா வரும். இந்த விசாரணை கமிஷன் மேல என்னை பொறுத்தவரை நம்பிக்கை இல்லை சார். ஓய்வு பெற்ற எனக்கு நம்பிக்கை இல்லை சார். நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்களோட அந்த விசாரணை கமிஷன் மேல உங்களுக்கு எனக்கு நம்பிக்கை இல்லை. காரணம் எனக்கு சரியா சொல்ல தெரியல. எனக்கு நம்பிக்கை இல்லை, என் மனசாட்சி ஒத்து வரல.
என்ன சார் இப்படி நடந்தவொன்னா அப்படி வைப்பாங்களா? இப்போ உங்களுக்கு எந்த விசாரணை கமிஷன் தான் அமைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? சிபிஐ. சிபிஐ. அதான் சிபிஐ வைக்கணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் விசாரணை கமிஷன் வைக்கணும். சார் இது வந்து ஒரு 2 பார்ட்டிங்களுக்குள்ள சண்டை நடக்குதுன்னா அமித்ஷாவை பார்க்க போகணும் அதானே? அப்படி கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நான் சொல்றேன். ஓகே. மத்திய அரசு தான் இதுல தலையிட்டு என்னன்னு பார்க்கணும். கவர்னர் தலையிட்டு பார்க்கணும் என்னன்ட்டு. இத்தனை பேர் இறந்துட்டாங்களே என்னன்ட்டு கவர்னர் ரிப்போர்ட் அனுப்பணும் மத்திய அரசுக்கு. எல்லா ரிப்போர்ட்டும் கரெக்டாக சொல்றீங்க சார். கள்ளக்குச்சியில் அந்த கள்ள சாராயம் குடிச்சு 70 பேர் இறந்தாங்கல்ல, இப்போ அங்கே எந்த ரிப்போர்ட் கொடுத்தாங்க? எந்த மத்திய குழு வந்து ஆய்வு பண்ணுச்சு? இவரே போலையே, சிஎம்ஏ போலையே. நீங்க சொல்றது மத்திய அரசு வந்து ஆய்வு பண்ணணும். எந்த மத்திய அரசு? நான் சொல்றது கேக்குறேங்க. சிஎம் போனாராங்க? சிஎம் போகல. 59 பேர் என்னமோ செத்தாங்க. 70 பேர் 70 பேர் செத்தாங்க. 70 பேர் செத்ததுக்கு இவர் போனாரா? மறுநாள் போனாரா? இல்ல ஒரு வாரத்துக்கு கழிச்சு போனாரா? இப்ப இதே கேள்வியை தான் நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறேன். மத்திய அரசு இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு இவ்வளோ கரூர் துயரத்திற்கு இவ்வளோ ஆதரவாக இறங்கி மத்திய குழு அனுப்பிச்சு ஆய்வு செய்கிற மத்திய அரசு அன்று கள்ளக்குறிச்சிக்கு ஏன் வரல? சார் மத்திய அரசு அமிச்சதே தவிர இன்னும் முடிவு பண்ணல. மத்திய அரசு அது அவங்க கமிஷன் வைக்கல. இன்னும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து பார்த்தாங்க. என்னன்றது அந்த ரிப்போர்ட் பாராளுமன்றத்தில் சப்மிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் கமிஷன் எல்லாம் வரும். ஆனா முறையான கமிஷன் வரும். கண்ணுக்கு தெரியுது சார். கரூர்ல இருக்கவங்க அத்தனை பேரும் பேசுறாங்க, பொதுமக்கள் பேசுறாங்க, திமுக காரும் மந்திரிகளே பேசுறாங்க. எந்த மந்திரி சார்? எல்லா மந்திரிகளும் பேசுறாங்க. எல்லா மந்திரி செந்தில் பாலாஜி பேசல சார், அன்பில் பொய்யாமொழி மகேஷ் பேசல சார், உதயநிதி ஸ்டாலின் எல்லாரும் பேசுறாங்க. எனக்கு தகவல் வருது. எல்லாரும் என்ன பேசுறாங்க? நீங்க தான் நேத்து பிரஸ் மீட் போட்டு செந்தில் பாலாஜி விளக்கம் கொடுக்கிறார். அவர் எங்க இந்த குற்றத்துக்கு காரணம் நாங்க எங்க ஒத்துக்கிட்டாங்க? யார் பேசுறாங்க சார்? செந்தில் பாலாஜி அவர் ஒரு விஐபி. அவரு சொல்றது 4 பேர் கேட்பாங்க. திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள் அத்தனை பேரும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து போச்சேன்னு மனசாலே குமுறது எனக்கு காதுக்கு வருது. ஆமா சார், அன்பில் பொய்யாமொழி மகேஷ் கூட அன்னைக்கு படிச்சு சொன்னடா, கண்டிஷனை கேட்கலையடா அப்படி நடிப்பு சார். ஆஸ்கர் விருது கொடுங்க சார் அவருக்கு. கொஞ்சம் உங்க சேனல் மூலியமா அவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஆஸ்கர் விருது கொடுக்க சொல்லுங்க அன்பில் மகேஷுக்கு. சார் ஒரு அமைச்சர் அவங்க அப்பா இறந்ததுக்கே அவன் எழுதிருக்க மாட்டான் சார். அன்பில் பொய்யாமொழி அவங்க அப்பா இறந்ததுக்கே இவர் எழுதிருக்க மாட்டாரு. இப்ப அந்த கூட்டத்துல 41 பேர் உயிர் போனது அந்த அதிர்ச்சியில கூட அழுதுருக்கலாம் இல்லையா? யார் சார் அழுவல? அப்போ செந்தில் பாலாஜி அழுவலையே, ஸ்டாலின் வந்தார் அழுவலையே, சுகாதாரத்துறை அமைச்சர் வந்தார் அவரு அழுவலையே. குழந்தைகளுக்காக அழுதுருக்கலாம் இல்லையா சார்? யாருக்காகவும் அழுவ மாட்டாங்களா சொல்லுங்க சார். ஓகே சார். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்து போச்சுன்னா ஐயோ தீபோ ரோட்ல எல்லாரும் மாரல் வச்சுன்னு வந்து பார்க்குறோம். என்ன சார் இது? 41 பேர் சார் உயிர். பிளேடு கத்தி எப்படி சார் இங்கே வந்தது? போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் எப்படி சார் இங்கே வந்தது? எப்படி வந்தது? ஒரே நேரத்தில் 41 பேருக்கு போஸ்ட்மார்டம் பண்ணிட்டாங்களா? என்னங்க இது? அங்கே அந்த ஊரில் அவ்வளோ டாக்டருங்க இருக்காங்களா? அதான் பக்கத்து மாவட்டத்தில் இருந்து தான் மருத்துவர்களை வர சொல்லியிருக்காங்க. உடனே போன் அடிச்சு தஞ்சாவூர் போயிட்டு இருந்த அன்பில் பொய்யாமொழி மகேஷ் இங்க வர சொல்லி சென்னையில இருந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் தூக்கம் இல்லாமல் கிளம்பி போனேன்னு அன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு. சார் அதெல்லாம் முன்னேற்பாடு சமாச்சாரம் சார் இது. ஆனால் அங்கு இருந்த விஜய் அவர்கள் சென்னையை நோக்கி பயணப்பட்டார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இல்லையா? சார் அங்கேயே நிப்பானா சார்? யாராவது அங்கேயே நிப்பானா? தலைவரை குறை சொல்லல சார். தலைவர் வந்தா ஸ்டாலின் வந்து முதலமைச்சர். இந்த பிரச்சனை தீர்றவெல்லாம் அங்கேயே டெக்கானா போட்டு உட்கார சொல்லுங்களா? ஒரு ஆபீஸ் ரூம் போட்டு உட்கார சொல்லுங்க. அதான் அமைச்சர்களை விட்டுருக்காரு. என்னங்க அமைச்சர்? வெங்காயம் அமைச்சருங்க. இவர் தானே சீப்பு. இவர் தாங்க உட்காரணும். அமைச்சர் தப்பா கூட சொல்லிடுவாரு. நாளைக்கு நீ மாட்டிக்குவ. நீ எங்க உட்காந்து பார்க்க வேண்டியது தானே? நீ ஏன் பார்க்குற? சும்மா சார் எல்லாம் நடிப்பு சார். ஸ்டாலின் நடிப்பு, எல்லாரும் நடிப்பு. திமுக காரங்க என் கூட நிறைய பேர் என்னுடைய வட்டாரங்களில் இருக்கவங்கெல்லாம் எனக்கு நல்ல பழக்கம். அவங்களே சொல்கிறாங்க, ஐயோ இது என்ன தப்பியா, இது நியாயமாக செஞ்சது ஓட்டுக்காகவாயா இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பேசுகிறாங்களே. என்கிட்டயே பேசுகிறாங்களே.
அதான் சார், இப்போ நான் என்ன சொல்றேன்னா, விஜய் அவர்கள் அவரால் ஒரு பாதிப்பு இருந்துச்சு, அவரால எதிர்கொள்ள முடியாது, அவர் வந்தா இன்னும் பிரச்சனை ஆகும்னு சொல்லி அவர் சென்னை கிளம்பியிருக்கலாம். பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் எங்கே போனார்? மாவட்ட செயலாளர் மதியழகன் எங்கே போனார்? நிர்மல் குமார் எங்கே போனார்? சார் என்ன சார் மறுபடியும் விஜய் அவர்கள் ஏர்போர்ட் போறதுக்கு முன்னாடி சார், இப்ப ஒரு விஷயம் சார், சிம்பிளா சொல்றேன் சார், உங்களுக்கு புரியுற மாதிரி சார் அது அங்க அந்த கலவரம் சார், சொல்லி சார், சொல்றேன். சிவகங்கை மாவட்டத்துல அஜித் குமார் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து இறந்தாரா? அந்த இடத்துல அப்ப சட்ட ஒழுங்கால இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அங்க போக முடியல. ஆனால் அங்க இருக்கக்கூடிய பெரிய கருப்பன் அப்படிங்கிற ஒரு அமைச்சரை வச்சு பார்த்தாங்க இல்லையா, அங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் அங்க இருந்தாங்க இல்லையா, இங்க இருந்த மாவட்ட செயலாளர் விஜய் அவர்கள் போறதுக்கு முன்னாடி போய் என் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணார். போய் செட்டிங் பண்ணி அமிச்சுது சார், பெரிய கருப்பனையா செட்டிங் பண்ணி அமிச்சுது சார். நான் இந்த விவகாரத்துக்கு கேட்கிறேன், இங்க இருக்க மாவட்ட செயலாளர் பொதுச் செயலாளர் எங்க போனாங்க சார்? இதுதான் சொல்றேன் நான் உங்ககிட்ட சொல்றது என்னன்னு தெரியுமா, உயிருக்கு பயந்துக்கிட்டு அங்கதான் இருந்தாங்க இப்போ வரைக்கும். இப்போ தனிப்படை தேடிக்கிட்டே இருக்கு, முன்ன வந்துட்டு இருப்பாங்க. உயிருக்கு பயந்துக்கிட்டு அவங்க அங்கதான். என்ன சார் சாதாரணமான கலவரமா நடந்தது? கலவரமா சார் இது? அராஜகம் சார், கொலை. அத்தனை பேர்ல கரண்ட் ஏன் சார் ஆஃப் பண்ணது? ஜெனரேட்டர் ஏன் ஆஃப் பண்ணாங்க? அதற்கான ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது? திமுக ஆம்புலன்ஸ் விஜய் வர சொன்னாரா? அதற்கான விளக்கங்களை வந்து நேற்று வந்து செந்தில் பாலாஜி ஒரு விஷயத்துல சொல்லியிருக்கார். அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் மரத்து மேலையும் டிரான்ஸ்ஃபார்ம் மேலையும் ஏறக்கூடிய சுச்சுவேஷன் நடந்ததாகவும் அந்த வேலுச்சாமிபுரத்தை சேர்ந்த பொதுமக்களே சொல்றாங்க. சார் பொதுமக்கள் எல்லாம் யாரும் சொல்ல சார், செட்டிங் பண்ணி பேச சொன்னா எல்லாம் நானும் பேசுவேங்க சார், செட்டிங் பண்ணி பேச சொன்னா எல்லாரும் பேசுவாங்க சார். அது இல்லை சார், 41 உயிர் போயிடுச்சே சார், வருமா சார்? நீ எவ்வளோ கோடி கொடுத்தாலும் சரி மறுபடியும் வருமா? குழந்தைக்கு சார், பச்சை குழந்தை சார், அவனுக்கு என்ன சார் தெரியும்? புரியுதா? ஆண்டவனுக்கு அடுக்காது சார் இந்த தண்டனை மனசாட்சி உள்ளபடியே சொல்றேன் நான். திமுக அரசாங்கம் கவிழ்ந்து எடப்பாடியார் அரசு வந்ததுக்கு அப்புறம் செட்டிலைட் பிரச்சனை திருப்பி நடக்கும். கண்டி கிடையாது. அருமையா விசாரணை பண்ணுவார். யார் யார் இப்ப எந்தெந்த அதிகாரி யார் யார் என்னென்ன மாதிரி பாட்டு பாடுறாங்களோ எல்லா அதிகாரிக்கும் இருக்குது. அப்படி பேசலாமா? விசாரணை கமிஷன் வச்சாச்சு, நீங்க 3 பேர் அதிகாரிங்க பேசலாமா? யார் உங்களை கூப்பிடுது? எதுக்கு வந்தீங்க அவசரமா பிரஸ் மீட் வச்சீங்க? பொய்ய வந்து உண்மையாக்குறீங்க அதானே? விசாரணை தெரியாதா? சிபிஐ என்கொயரின்றது அதுக்கு தான் நான் சொல்றது. சென்ட்ரல் சிபிஐ வரணும். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் சார். சொல்லுங்க சார். இப்போ இங்கே அமைக்கப்பட்ட தனிக்குழு வந்து யாரோட இதில் இருக்கு? தமிழக அரசோட கீழே வந்து அந்த இது மீட்டிங் இது இருக்கும், ஓகேங்களா? இப்போ சிபிஐ சொல்றீங்களே, இது மத்திய அரசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இதாச்சு சார். இவர் ஒண்டி தான் அரசாங்கமா? ஸ்டாலின் ஒண்டி தான் அரசாங்கமா? சொல்லுங்க சார். எதிர்கட்சிக்காரங்களெல்லாம் கேட்க மாட்டீங்களா? இந்த மாதிரி நடந்து போச்சு, என்ன பண்ணலாம்? மற்றத்துக்கெல்லாம் கூப்பிடுறிய, மற்றத்துக்கெல்லாம் நீ குரல் கொடுன்னு சொல்றிய, அப்போ மாத்திரம் எதிர்கட்சிக்காரங்க தேவையா உனக்கு? இப்ப கூப்பிட்டு சொல்ல வேண்டியதுதான், இந்த மாதிரி நடந்து போச்சு என்ன பண்ணலான்னு கேட்க வேண்டியது தானே? அப்ப ஏன் வாய் வரல? ஃபுல்லா செட்டிங் சார் இது. விஜய் வந்து நல்லவரா கெட்டவரான்றதை பத்தி அப்புறம். ஆனா இந்த மாதிரி ஒரு சம்பவம் விஜய்க்கு நடந்தது துர்துஷ்டமாக தான் நான் பார்க்குறேன் சார். இந்த மாதிரி சம்பவம் எங்குமே நடக்கக்கூடாது. அவர் வந்து பிரச்சாரத்தை போக விடாமல் தடுக்கிறது தான் இது, பயம்படுத்துறது தான் இது. நீங்கள் ஒன்று சொல்கிறது கேளுங்க சார். நீங்கள் புரட்சித் தலைவர் மக்கள் திலகம் 1972 அவர் போகிற இடங்கள்லாம் இதே மாதிரி தான் சார் ஜானது சார். அதே தான் சார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு சேர்ந்த கூட்டத்தை விட, பேரறிஞர் அண்ணா அவர்கள் பேச்சை கேட்க சேர்ந்த கூட்டத்தை விட, விஜய் அவர்கள் பேச இந்த கூட்டத்தில் அப்பையெல்லாம் நடக்காத விபத்து இப்ப ஏன் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு சந்தேகக்குரிய சார். மற்ற ஊர்ல நடக்கலையே, விஜய் போன மற்ற ஊர்ல நடக்கலையே,
அது ஏன் பேச மாட்டேன்றீங்க? கரூர்ல மட்டும் நடக்குதுன்னா என்ன காரணம்? இவன் மேன் ஆஃப் தி மேட்ச் ஆகணும்னு பேர் எடுக்கணும்னு நினைக்கிறான். யாரு சார்? செந்தில் பாலாஜி. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜி. அந்த செந்தில் பாலாஜிக்கு போர்வையா இருக்கிறது இந்த கவர்மெண்ட், திமுக கவர்மெண்ட். பொறுப்பு டிஜிபி அன்னைக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, சரியான நேரத்தில் வராததுனால தான் இந்த விபத்து நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமும், அங்கே பேசக்கூடியவ 2 மணி அளவில் பேசுகிறதா வந்து தகவல் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து அவர் வரதுக்கே 7:30 மணி ஆயிடுச்சு. முன்னாடியிலேருந்து சேர்ந்த மக்கள் தண்ணி கூட இல்லாமல் இது கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. நேற்று செந்தில் பாலாஜி விளக்கும்போது கூட ஒரு விஷயம் என்னன்னா, அந்த சாலையில் மறுநாள் பார்க்கும்போது 1000த்திற்கும் மேற்பட்ட காலனிகள் இருக்கு, ஒரு தண்ணி பாட்டில் இல்லை. இந்த தண்ணி பாட்டில் பிஸ்கெட்டாவது அரேஞ்ச் பண்ண வேண்டியது அந்த பொதுக்கூட்டத்தை நடத்திய கட்சியோட வேலை தானே அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. நியாயமாக யார் அந்த டிஜிபியும் செந்தில் பாலாஜி சொன்னது 100க்கு 100 உண்மைதான் சார். இந்த பிஸ்கெட்டும் தண்ணியும் கொடுத்துட்டாக்கா செத்து இருக்க மாட்டாங்களா? என்ன சார், பிஸ்கெட்டும் தண்ணி பாட்டிலும் இல்லைன்னாக்கா செத்து இருக்க மாட்டாங்களா? என்ன கதை பேசுறீங்க சார்? என்ன கதை இது? யார்கிட்ட சொல்றீங்க நீங்க இந்த கதைய? தண்ணி பாட்டில் இல்லையா, அத்தனை செருப்பு இருக்குதான், அங்க ஒரு பாட்டில் கூட இல்லை அப்படின்றாரு. அந்த தண்ணி பாட்டில் இல்லைன்னு செத்துட்டாங்க. அந்த பிஸ்கட் பாக்கெட் இல்லைன்னு சொல்ல செத்தாங்க. நீ அடியாட்களை வச்சு அது வரப்போகுது, இப்போ போட்டோவோட வரப்போகுது. பிளேடு கத்தி எப்படி சார் உள்ள வந்தது? அதற்கான ஆதாரம் வரல சார். சார் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வருது பிளேடு கத்தின்ட்டு. சார் இப்பவும் சொல்கிறேன், யார் மேல் வேணாலும் நம்ம குற்றச்சாட்டுகளை முன்வைக்கலாம். அதற்கான சரியான ஆதாரங்களோட முன்வைக்கிறது வந்து சரியான ஒரு விஷயம். ஆதாரங்கள் அத்தனையும் எல்லா கட்சிக்காரங்களும் தேடிட்டு இருக்காங்க. அது வெளியே வரும். ஓகே சார், அது கண்டிப்பா வரும். ஓகே சார். இப்போ அந்த தெருவில் எத்தனை சிசிடி கேமரா இருக்கும் சார்? எத்தனை பேர் எடுத்திருப்பாங்க? தெருக்களை விடுங்கள். விஜய் அவர்கள் டோன் கேமரால இருந்து எல்லாமே இருக்குது இல்ல, அது வரும் சார், கண்டிப்பா வரும். ஓகே சார். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் மீது ஒரு வழக்கு பதிவு வந்து செஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதற்கு ஒரு விஷயம் ஒன்று கேட்டிருந்தாங்க. அந்த பிரச்சார வாகனத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவியோட ஃபுட்டேஜை வந்து கேட்டிருக்காங்க. இந்த நிலையில வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இதற்கு காரணம் என்னன்னு தெரியுங்களா சார்? டெல்லிக்கு தான் கொடுக்கணும். இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாக்கா பல சமாச்சாரங்கள் அழிஞ்சிடும். இங்கே இருந்து டெல்லிக்கு புறப்படும் ஆதவ் அர்ஜுனா அலுவல் வேலை மற்றும் தேசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்க செல்வதாக கூறிவிட்டு சென்றார். ஆனால் வந்து பிறவர் பேசும்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவர் அமித்ஷாவை மீட் செய்ய எனக்கு தெரியாது சார். அதை பற்றி என்கிட்ட அவர் ஆதவ அர்ஜுனா எனக்கும் தொடர்பு கிடையாது, என்கிட்ட சொல்லலை. அவர்கிட்ட கேட்டு வேணும்னா நான் சொல்கிறேன் சார். நீங்கள் கால் பண்ணால் எடுத்துருவாங்க. எனக்கு ஃபோன் நம்பரே இல்லை அவருது. ஓகே சார். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்கள் தனித்து போட்டியிட்டா தமிழகத்தில் ஆட்சி அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை பெற முடியுமா? நிச்சயமா முடியாது சார். நிச்சயமா முடியாது. காங்கிரசுடன் கூட்டணி அப்படிங்கிற ஒரு சார், விஜயினுடைய கொள்கை என்ன சார்? விஜயனுடைய கொள்கை என்ன? யாருக்கு என்ன செஞ்சாரு? அவர் நல்ல நடிகர். நான் கூட தான் நிறைய படங்களை பார்த்துருக்கேன். தெலுங்கு படம் டப்பிங் பார்த்துருக்கிறேன் சார், ஹிந்தி படம் டப்பிங் பார்த்துருக்கிறேன், மலையாளத்தில் பார்த்துருக்கிறேன், எல்லாம் பார்த்துருக்கிறேன். நான் நல்ல நடிகர். மக்களுக்கு எதுவும் செய்யலைங்கிறீங்களா? மக்களுக்கு விஜய் அவர்கள் எதுவும் என்ன செஞ்சாரு? நீங்கள் எல்லாம் இந்த டப்பிங் படம் பார்ப்பதை விட்டுட்டு சமூக வலைதளங்கள், யூடியூப், தொலைக்காட்சிகளை பாருங்கள். அவர்களுடைய தொண்டர்கள் விஜய் அவர்கள் ஸ்டார்டிங்கிலிருந்து பண்ண கல்வி உதவித்தொகை, உணவு, பயிலகம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நற்பணி இயக்கங்கள் மூலமா பண்ணதை ஆதாரங்களா வெளியிட்டு இருக்காங்க. சார் 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 அது ஒரே ஒரு ஆள் தான் செய்கிறாரு சார். விளம்பரம் இல்லாமல் செய்கிற ஒரே ஒரு நடிகர் ஒரே ஒரு ஆள் தான். யார் சார்? மக்கள் தலைவர் எம்ஜிஆருக்கு அடுத்தது அஜித் குமார் செய்கிறார் சார். அவர் கோடிக்கணக்கான பணம் செலவு பண்ணுறாரு. இது எல்லாருக்கும் தெரியும், புரியுதுங்களா? நானும் கேள்விப்பட்டது தான், நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேருக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறாரு,
மக்களை படிக்க வைக்கிறாரு, ஆட்டோ வாங்கி தராரு. எல்லாமே 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 செய்கிறாரு. அது விளம்பரம், ஒரு விளம்பரம் கிடையாதுன்றாரு. எனக்காக தயவு செய்து ரசிகர் மன்றங்களே வேணான்னு சொன்ன ஒரே ஒரு ஆள் அவர் தான் சார். உங்களுக்காக நீங்கள் பாருங்க, முதல்ல நாங்கள் நல்லா இருக்கிறோம், உங்களை நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்ன ஒரே மனுஷன், பெருந்தன்மையாக சொன்ன ஆள் அஜித் குமார் தான் சார். ஓகே சார். தாவேகா தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸுடன் கூட்டணி அப்படிங்கிற ஒரு கசிவும் வந்திருக்கு. அதிமுகவோட இணையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? அதிமுக வந்து மாபெரும் கட்சி சார். அதான் சார், அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழக வெற்றி கழகம் இடம்பெறுமா? அதாவது மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் கேட்ட கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதிமுக மக்கள் கட்சி, மாபெரும் கட்சி. அதிமுக பல தேர்தலை சந்திச்சிருக்குது, பல தேர்தலில் வெற்றி பெற்றிருக்குது, சில தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்குது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிமுக தான் பிரதான எதிர்கட்சியாக இருக்குது, பிரதான கட்சியாக இருக்குது. இந்த கட்சியோடு தான் நீங்கள் கூட்டணி வரணுமே தவிர விஜய் கூடவோ இல்லை காங்கிரஸ் கூடவோ வேற யார் கூடவோ கூட்டணி வச்சுக்கிறதுக்கு பொருத்தம் இருக்காது சார். விஜய் அவர்களோட கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. அப்படி இருக்கையில் பாஜகவுடன் கூட்டணி இருக்கும் அதிமுகவில் எப்படி இணைவார்? யாரு? விஜய். யார் சொன்னது அது? விஜய் அவர்கள் எல்லா மீட்டிங்லேயும் சொன்னாங்க, எங்களோட கொள்கை எதிரி பாஜக. அதனால தான் மாட்டினார். இப்போ அதனால தான் சார் இப்போ மாட்டினாரு. நான் தனிமரம் தோப்பாவாதுன்னு சொன்னேன்ல ஆரம்பத்திலேயே. அதனால தான் நான் தான் எல்லாமே, நான் தான் நான் தான் நான் தான் நான் அழிச்சு விடுவேன். 4 பேர் கை தட்டுறதுக்காக வேணுமே சார் அரசியல் கட்சிக்காரங்க. நீ இப்போ தனியாக இருக்கிற, இதே அதிமுக கூட இருந்ததுன்னா தொட்டுருவானா? திமுக உன்னை தொட்டுருவானா? வீட்டை விட்டு வரும் மந்திரி வெளியே வந்திருக்க மாட்டான். அதிமுக விஜய் கூட விஜய் அதிமுகவோட விஜய் இருந்திருந்தா இந்த சம்பவம் நடந்திருக்காது. ஓகே, ஒவ்வொரு தொண்டனுக்கும் ஒரு தொண்டை பாதுகாப்பாக நிற்பான் அதிமுகவில். ஓகே சார், நிறைய சிறப்பான தகவலை வந்து சொன்னீங்க. உங்கள் தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார், நன்றி சார், வணக்கம் சார்.